ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 21/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு சார். நான் ஃபர்தராக என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கண்டினியூஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட்டு கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோ சார்ட் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய அதாவது அந்த இமேஜஸ் ஆகட்டும், நம்ம ப்ராஸ்பெக்டஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம இதை மேக் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். ப்ராஸ்பெக்டஸ் தான் இறுதி வடிவம். ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறது தான் 100% கரெக்ட். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது அதிலிருந்து ஒரு மாடலுக்கு மட்டுமே இதை நான் எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு எளிமையாக புரிவதற்காக மட்டுமே இந்த இமேஜை ரெடி பண்ணியிருக்கிறோம், பிபிடி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம பெய்டு சர்வீஸில் கவர் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வாங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஃப்ளோ சார்ட் தான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம். இப்போது MCC வெப்சைட்டில் உங்களுக்கு நேற்று ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கை வச்சு செக் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போ எனக்கு அலாட் ஆயிடுச்சு, நான் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இன்று மாலை 5 மணிக்கு ஃபைனல் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுடைய பெயர் ஃபைனல் லிஸ்ட்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு ரவுண்டு 1 கிடச்ச சீட்டு 100% சாட்டிஸ்ஃபைடு, அலாட்டட் இன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. இந்த சீட்டை தான், இந்த காலேஜை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு ஃபார் MBBS BDS அட்மிஷன் அப்படின்னு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இல்லைனாலும் ப்ராஸ்பெக்டஸ்லேயும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் இருக்குது, போத் தமிழ்நாடு அண்டு ஆல் இண்டியா கோட்டா. அதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு செட்டு ஒரிஜினலும் 4 செட்டு ஜெராக்ஸும் எடுத்துக்குங்க. அதே ஆர்டரில் ஒரிஜினல்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டுக்குங்க. 4 செட்டையும் செப்பரேட்டாக ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2, ஃபைல் நம்பர் 3 அப்படின்ட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஒரு ஃபோல்டர் வாங்கி அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ SMS த நீட் எக்ஸாம் ஹால் டிக்கெட் அதையே ஒரு 10 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 2. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையுமே சாஃப்ட் காப்பியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா PDFலேயும் ரெடியாக வச்சுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆகிருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, MCCக்கு மெயில் பண்ண சொல்லுவாங்க. மெயில் ID கொடுத்து உங்களை செய்ய சொல்லலாம். ஆர் காலேஜ் அந்த ஒர்க்கை செஞ்சிடும். தமிழ்நாடாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு காப்பியும் MGR யூனிவர்சிட்டிக்கு ஒரு காப்பியும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அந்த சீட்டை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலேஜ் தான் எனக்கு விருப்பமான ட்ரீம் காலேஜ். அந்த காலேஜுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரடியாக ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸோட காலேஜுக்கு போயிட்டு உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதே காலேஜே எனக்கு போதும் அப்படின்றதுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷனை சொன்னீங்கன்னா காலேஜில் உங்களுக்கு அந்த சீட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. இது ரவுண்டு 1 எனக்கு கிடைச்ச அந்த கல்லூரியே போதுமானது அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை சார், நான் திரும்ப ஸ்டேட் கோட்டாவில் ட்ரை பண்ணுறேன், பாண்டிச்சேரியில் ட்ரை பண்ணுறேன், வேறு ஸ்டேட்டில் கர்நாடகாவில் ட்ரை பண்ணுறேன், தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யார் செய்யணும் அப்படின்னா, ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச அந்த காலேஜ் தான் என்னுடைய விருப்ப கல்லூரி. அந்த கல்லூரி கிடைத்தாலே எனக்கு போதுமானது. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எங்கேயும் அப்கிரேடேஷன் போக மாட்டேன். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எங்கேயுமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, நேரடியாக கல்லூரிக்கு சென்று உங்களுடைய சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை கொடுத்து சேர்ந்து விட்டு என்ன பண்ணிடுறீங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு அப்படியே கிடைத்துவிடும். ஃபர்தராக நீங்கள் எங்கேயும் மூவ் ஆக முடியாது. எந்த விதமான மூவ்மெண்ட், அப்கிரேடேஷன், ரீஅலாட்மெண்ட் எதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன், ரவுண்டு 1 எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது சார், அந்த சீட்டும் வேணும். அட் த சேம் டைம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமானன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் வைஸாவோ இல்லை ஃபீஸ் வைஸாவோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இல்லை வேறொரு காலேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களாக நீங்கள் இருந்தால், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிடைச்ச அலாட்மெண்ட்டு ப்ளஸ் இது வரைக்கும் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆன்லைனில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ளோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃப்ளோட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, எனக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் கிடைச்ச சீட்டும் வேணும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு நான் ரீஅலாட்மெண்ட் போக போகிறேன். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்லேயும் நான் கலந்துக்கிட்டு அங்கே கிடைச்சா இந்த ரவுண்ட் 1 சீட்டை விட்டுட்டு நான் அங்கே போயிடுவேன் அப்படின்றவங்க ஃப்ளோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போது எனக்கு ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடைக்கல, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன், அங்கேயும் கிடைக்கல, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் கலந்துக்கிட்டேன், அங்கேயும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப ரவுண்டு 1 காலேஜுக்கு போயிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் இப்போ கிடைச்ச சீட்டை நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுனால ரவுண்ட் 1 சீட்டு உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த சீட்டை ஹோல்டிங்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்டு 2 ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருக்கிற எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு கிடைச்சா மாறிக்கலாம், கிடைக்கலைன்னா திரும்ப ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளோட் ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது சார், எனக்கு அந்த சீட்டு விருப்பமே இல்லைன்னா நான் ஏதோ சும்மா போட்டேன், ஃபீஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்ற மாணவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நாட் வில்லிங் டு ஜாயின் இன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படி சொல்கிறதுனால அந்த ரவுண்டு 1 சீட்டு உங்களுக்கு இருக்காது. இதுக்கு நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்க வேண்டியதில்லை, மெயில் போட வேண்டியதில்லை, காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. அதே போல் ஆன்லைனில் போயிட்டு நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாலே அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். இப்போது இது வரைக்கும் 3 கேட்டகரி பார்த்துருக்குறோம். ஒன்று ஜாயின்ட் அண்ட் ஃப்ரீஸ், இன்னொன்று செலக்ட் allotted in round 1, choose float option, upload all the documents இந்த மாணவர்களும், அதே போல் எனக்கு சீட்டே வேண்டாம் நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும் என்ன பண்ணிக்கலாம், 2வது சுற்றில் கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள். ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள். அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 தமிழ்நாடு உள்பட தமிழ்நாடு ரவுண்டு 1, பாண்டிச்சேரி ரவுண்டு 1, அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நான் ரவுண்டு 1க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற எல்லாருமே என்ன இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் தகுதியானவர்கள். ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு மட்டுமே. ஓகேங்களா? ரவுண்ட் 2ல் இதே மாதிரி ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.